ரோஹிணி ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரோஹிணி ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கிருஷ்ணன் நடு வீட்டில் உட்கார வச்சு கிருஷ்ண விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்கிறாருன்னா, முத்து உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதற்கு கிருஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை அங்கிள், எனக்கு அவங்களாலாம் கால் பண்ண முடியாது. நான் வந்து பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் இவங்களுக்கு மட்டும் தான் என்னால் கால் பண்ண முடியும், மற்ற யாருக்கும் பேசுறதுக்கு நம்பர் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்லிடுறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான், இவனை உடனே கொண்டு போய் நம்ம ஹாஸ்டலில் விட வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து மீனா பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுதான் முத்துவுக்கு சரின்னு படுது. ஏன்னா கொஞ்சம் பயந்துருக்கான் அப்படின்றதுனால நம்ம யோசிச்சு எதனால பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முத்துன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல போய் ஸ்கூலில் போய் பார்ப்போம், ஏன்னா இவங்க வந்து போலீஸில் அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ரோகிணி நம்ம முத்து வர்றதை பார்த்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலை விட்டு வரவே இல்லை, அந்த ஸ்கூல்லையே தான் நிற்கிறாங்க. ஸோ முத்துவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. உடனே காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ முத்து போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, சார் இந்த மாதிரி கிருஷ்ணன் ஒரு பையன் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எங்கள் ஸ்கூல் பையன் தான், அவன் இங்கேருந்து ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இப்போ அவன் எங்கள் வீட்டில் தான் சார் சேஃபாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் அந்த பையன் வந்து கொஞ்சம் மனநல பயந்து போயிருக்கான், பயந்த சுவாத்தில் இருக்கான், அதனால் எங்களால் இப்போ அவனை கூப்பிட்டு வர முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் வந்து கார்டியன் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட கொடுத்தாங்க, இவங்களோட மதர் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்டியன் அந்த மகேஸ்வரின்றவங்க வெளியே தான் இருக்காங்க. கூடவே யார் இருக்கா அப்படின்னா ரோகிணி இருக்காங்க. அப்போது மகேஸ்வரி கேட்குறாங்க ரோகிணி கிட்ட, ரோகிணி இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறாங்க, நான் போகட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ முகம் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே, இப்போ என்ன பண்ண போகிற, ஏன்னா மீனா வந்து இதுக்கு முன்னாடி மகேஸ்வரியை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால மகேஸ்வரிக்கு ஒரு பயம் இருக்குது, நான் போனால் மாட்டிக்கிறவேனே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீ தான் போய் பாரு என்ன நடக்குதுன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் விசாரிக்கிறாங்க. அப்போ மகேஸ்வரி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மீனாவுக்குமே இது பெரிய ஷாக் தான். ஸோ மீனா அதிர்ச்சி ஆனோடனே மகேஸ்வரி, என்ன மீனா நீங்கள் என்ன இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரிஷ் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு முன்னாடி ரோகிணி வந்து கெஸ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கிரிஷ் வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்றத ரோகிணி அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிஷ் அங்கே தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, மகேஸ்வரியும் அப்படியா, நீங்கள் கிரிஷை வந்து எப்போ கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அம்மாவை பார்க்காம நான் கண்டிப்பாக கொண்டு வர விட மாட்டேன், அவங்க அம்மாவே வந்தாலும் நான் 2 நாள் கழிச்சு தான் நான் இவங்களை வந்து என்ன பண்ணுவேன், கொண்டு வந்து கிரிஷை இங்கே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மகேஸ்வரி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, எங்க அதான் சேஃபாக வந்துட்டீங்களே அப்புறம் என்னங்க நீங்கள் கொண்டு வந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் முடியாது, முதல்ல அவங்க அம்மா பேசணும், அப்படி இல்லையா 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கிரிஷை வந்து இவங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கிரிஷ் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கார் இல்லையா, ஸோ அதனால தான் அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ இப்போ கிருஷியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ ரோஹிணி கிட்ட மகேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரோஹிணி இந்த மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து கொண்டு வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நமக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷனில் தான் இருக்குதுன்னு சொல்ல, ஓகே இதை எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி காலை கட் பண்ணிட்டு, நீ வா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முத்து மீனா அங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஸ்கூலில் நம்ம கிறிஷோட ஸ்கூலில் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போய் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும், ஸோ அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போய், ஏன்னா அப்போ தானே இவங்களுக்கு சாதகமாக சொல்ல முடியும், இல்லை அப்படின்னா மீனா முத்து வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க நினச்ச மாதிரி கட்டுக்கதை கட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் எல்லாத்தையும் இவங்களுக்கு சாதகமாக சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க, கிறிஷ் விஷயத்தில் வந்து முத்து மீனா தேவையில்லாத விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி இல்லாததை பொல்லாதத விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ முத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இவங்க சொன்ன விஷயம். ஆனால் அண்ணாமலை டென்ஷன் ஆகுறாரு, எதுக்கு ஒரு பையனுக்கு நல்லது பண்ண போகிறோம், அவங்க அம்மா எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது போக நாங்கள் லீகலாகவும் வந்து ஆக்ஷன் எடுப்போம், போலீஸ் வரைக்கும் போவோம், எங்கள் பையனை கடத்த பார்த்தாங்கலாம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 4-5 பிட்டை இவங்களை சேர்த்து போட, அப்போ அண்ணாமலை அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்கிறட்டும், இப்படி மிரட்டினாலாம் வாய்ப்பு கிடையாது, அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல, ரோகிணி நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, கொஞ்சம் கம்மி பண்ணியே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணியும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இல்ல அங்கிள், இது வந்து நான் எதுவும் சொல்லல. இது வந்து அவங்க சொன்னது. அவங்க வந்து மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, மகேஸ்வரி தான் அங்கிள் எனக்கு கால் பண்ணி சொன்னா. மத்தபடி நான் வந்து இந்த விஷயத்துல வந்து தலையிடவே இல்ல. ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாரி இவங்க சொல்லி, இவங்க ஒதுங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லாரையும் இப்படி ஒதுக்கிட்டே இருந்தா யாரு தான் மாட்டுறது அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணுது. அண்ட் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து, மீனா வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஆனா ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தான் பத்த வச்சுட்டாங்களே. அப்போ அதுக்கு முன்னாடி இவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயமா சொல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்ப்பா இந்த விஷயம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேட்குறாங்க. விஜயா வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எப்பயுமே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் தான் தலையிடுவீங்களா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஸோ என்ன செய்யறதுனே தெரில. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கில் தான் இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள். அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும், இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஷை வந்து எல்லாரும் உட்கார வச்சு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கிறிஷ், எதுக்காக நீ அங்கேருந்து ஓடி வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு கிறிஷ் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே நடந்துச்சு இல்லையா, ஒரு பையன் வந்து என்னை வந்து லையர்னு சொன்னான், உனக்கு அம்மா இல்லையான்னு கேட்டான். நானும் வந்து பொறுமையாக தான் அங்கிள் இருந்தேன். ஒரு கட்டத்து மேலே அவன் ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது தான் எனக்கு அதிகமாக கோவம் வந்துருச்சு, நான் அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு புரியுது அந்த பையன் கேட்டது தப்பு, அப்படி கேட்டிருக்கக்கூடாது அப்படின்றது புரியுது. ஸோ ஆனால் இருந்தாலும் என்ன செய்ய முடியும், அவனும் சின்ன பையன் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக எந்த ஒரு கருத்துக்கும் வரல. சரிப்பா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த ஸ்கூல் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கூல்லாம் எனக்கு ஓகே தான் அங்கிள், பட் அங்கே இருக்கிற ஆட்களை தான் எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த பையனை அங்கே விட்டுட்டு நம்ம மீனா மித்து போய் பார்த்துக்க போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. ஸோ ரோகிணிக்கு ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்க எதிர்பார்க்குற விஷயம். ஏன்னா நமக்கு கிறிஷால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்படி ஒரு ஆஃபரை முத்து மீனா செஞ்சு அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஓகே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்படி சொல்லவும் அடுத்து வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. நீ அந்த ஸ்கூலில் இருக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீ கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருப்பா, நீ வந்து அந்த ஸ்கூலுக்கு இப்போ போறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் இப்போதைக்கு அந்த ஸ்கூலுக்கு போகல அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்ல, அப்போ நீ ஒன்று பண்ணு, கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டில் இரு, இந்த வீட்டில் தங்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ இங்கே இருந்து பழகு, எங்கள் வீட்டுக்கு நான் உனக்கு கூட்டு போகல, அங்கே வந்து நிச்சயமாக உனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், அதனால நீ இங்கேயே இருந்து உன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ நீ அதெல்லாம் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் ரொம்ப சந்தோஷமாக சரி அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கேயே கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா முத்து அப்படி ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ எல்லாருமே கிறிஸ்கிட்ட, அதாவது இந்த வீட்டில் எல்லாருமே கிறிஸ்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. டே கிறிஷ், நீ வந்து இங்கேயே இருறா, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்கிறோம்டா, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு அம்மா இல்லை அம்மா இல்லைன்ற ஃபீலிங்கும் உனக்கு வராது, அந்த அளவுக்கு நாங்கள் உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிறிஸ்க்கு இங்கே இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆகா, நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இப்போ முத்து மற்ற எல்லாரும் பெரியவங்களாம் சேர்ந்து என்ன பேசி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது கிறிஷோட பாட்டியோ அல்லது கிறிஷோட அம்மாவோ எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். சீக்கிரமே கண்டுபிடிச்சாதான் நம்ம கிறிஷை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கிறிஷை இங்கே வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க. அண்ட் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், கிறிஷ் வந்து எங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா கிறிஷை வந்து போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் வாங்குங்க, முதல்ல போய் நம்ம வந்து கிறிஷ் எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்ல, அப்போ தான் முத்துக்கு தோணுது, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் மீனா, நம்ம போய் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான், எனக்காக தான் நமக்கு அது ப்ராப்ளமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறி போகிறாங்க. அப்போ ரோகிணி அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல் வாசலே தான் நிற்கிறாங்க. இப்போ முத்து மீனா காரை பார்த்தோன்னே அவங்க உஷாராயிட்டாங்க, ஐயோ முத்து மீனா கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது மகேஸ்வரி கேட்குறாங்க, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க, இது கூட உனக்கு தெரியலையா, கிறிஷ் வந்து இவங்க கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற ரோகிணி, கிறிஷ் இவங்க கூட இருக்காங்களா, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் காரணமே இல்லாமல் இவங்க நேராக இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா இதுலேருந்து தெரியலையா, கிறிஷ் இவங்களை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ரோகிணி புட்டு வைக்கிறாங்க. அப்போது மகேஸ்வரி கேட்குறாங்க, சரி ரோகிணி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இரு அவங்க என்ன தான் பேசி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ரோகிணி வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம முத்து மீனா 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த சாரை பார்க்குறாங்க. சாரை பார்த்து, சார் இந்த மாதிரி கிருஷ்ணு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க,
அவரும் ஆமாம்மா எங்கள் ஸ்கூல் பையன் தான், என்னாச்சு அவனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இல்லை சார் அந்த பையன் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான், நாங்கள் தான் அவனை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே அந்த பையன் நீங்கள் உடனே கூட்டுவாங்க, அவங்கள காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தேடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. தேடுறாங்களா? ஆனால் அங்கே யாருமே அப்படி வந்து தேடின மாதிரி தெரியல சார், அவங்களோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஊரில் இருக்காங்க, வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, பட் இங்கே வந்தது என்னமோ அவங்க வந்து கார்டியன் தான் வந்தாங்கன்னு சொல்ல. கார்டியன் வந்தாங்களா? கார்டியன் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பொண்ணு இருக்காங்க மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. மகேஸ்வரியா? ஸோ நீங்கள் கால் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள், நாங்கள் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அவ்வளோதானே, நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு கால் பண்ணி, சார் மேம் இந்த மாதிரி வந்து கிறிஸ் கிடச்சிட்டாரு, கிறிஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, கிறிஸ் இங்கே தான் மேம் இருந்தார், ஸோ அவர் நம்ம வந்து பயந்துட்டோம் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. சரி சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி போகலான்னு முயற்சி பண்ணும்போது மகேஸ்வரியே தான் சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட, ரோகிணி மீனா தான் என்னை பார்த்துருக்காங்களா ரோகிணி, நான் யாருன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே, எதுக்காக நீ என்ன அனுப்புகிற, இது இப்படி போனால் அவங்களுக்கு வந்து சிக்கலாயிராதா, உனக்கு பிரச்சனை ஆயிராதா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. பரவாயில்ல, இப்போதைக்கு கிறிஷ் தான் முக்கியம், என்ன நடந்தாலும் சரி நீ போய் கிறிஷை வந்து பார்த்துட்டு வந்துரு, கிறிஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. ஓகே ரோஹிணி, நான் போய் கிறிஷை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் போகிறாங்க. ஸோ இவங்க போனால் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஷை வந்து நம்ம முத்து மீனா கூட்டு வரல, அதுக்கு பதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, கிறிஷ் ஒரு 2-3 நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூல் வாத்தியார்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஷ் வந்து எங்கள் சொந்தக்கார பையன் மாதிரி தான், எங்கள் பக்கத்து ஊருக்கார பையன் மாதிரி தான், ஸோ அதனால கிறிஷ் வந்து எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஆமாம் சார் எங்கள் கூட தான் இருக்க முடியும், இப்போ பையன் வந்து கொஞ்சம் பயந்துருக்கான், ஸோ அதனால் உங்கள் கூடலாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல. சார் அதெல்லாம் எங்களுக்கு புரியுது சார், பட் அவங்களோட கார்டியன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வர்றாங்க. மகேஸ்வரியை பார்த்தோன்னே மீனா ஸ்டாக் ஆகிட்டாங்க. என்ன மகேஸ்வரி நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, மீனா நான் தான் மீனா கேட்கணும், நீங்கள் என்ன இங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன மகேஸ்வரி இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. அப்போ மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோகிணி இருக்காங்க இல்லையா, ரோகிணி வித்யா எப்படி ஒரு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் எனக்கு அவங்களும் ஒரு ஃப்ரெண்டு, அதாவது கல்யாணியும் என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட பையன் தான் இவன், அவன் வந்து வெளியூருக்கு போயிட்டா அப்படின்றதுனால நான் தான் இந்த பையனை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, என்ன ரோகிணி அதுக்குள்ளே வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. சார் என்ன மகேஸ்வரி எல்லாமே ஒரே இதில் சுற்றி சுற்றி வருது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் மீனா எனக்கும் அப்படி தான் தோணுது, நம்ம எல்லோரும் ஒரே லைனில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ மீனா வந்து அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சரி உங்கள் அம்மாவோட நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அவங்க அம்மா நம்பர் அவங்ககிட்ட கேட்காம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு பொழைச்சேன் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஏன்னா நின்னா மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் இங்கேருந்து தப்பிச்சு பொழைச்சேன் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அவங்க அம்மா நம்பர் கேட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரியா, இப்போதைக்கு அவங்க அம்மா நம்பர் என்கிட்ட இல்லை, நான் தர முடியாது, அவங்கக்கிட்ட நான் கேட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே ஓடிட்டாங்க. மீனா அப்போவே யோசிக்கிறாங்க, என்னடா அது நம்ம அப்படி என்ன கேட்டோம், வெறும் ஃபோன் நம்பர் தானே கேட்டோம், ஃபோன் நம்பர் கேட்டதுக்கே இந்த அண்ணத்தை அனுப்புகிறாங்களே, அப்போ ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன மர்மம் ஏது மர்மம் என்ன பிரச்சனை அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட முழு நேர வேலையாக இருக்கும். ஏன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் ரோகிணி யார், ரோகிணி எப்படிப்பட்டவங்க, ரோகிணி என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ அது மட்டும் கண்டுபிடிக்காமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தவறான திசையை நோக்கி மட்டும்தான் நம்ம முத்து மீனா போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே சரியாக போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம தம்பி கிறிஸ்டே வந்து கேட்டார்னா அவரே சொல்லிடுவார், என்னப்பா என்னாச்சு, எதுக்காக உங்கள் அம்மா இப்படி ஒன்று தனியாக விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே கேட்டால் சொல்லிடுவார். ஸோ அப்படிப்பட்ட கிறிஸ்ட்டை போய் இவங்க இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் அவங்க எடுக்கிறாங்க. பட் என்ன காரியம், எதற்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. அண்ட் ரோகிணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு இவங்களால் அடுத்து நமக்கு பிரச்சனை வரப்போகுது, அப்போ இவங்களால் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த பிளான் என்ன போடுறாங்க அப்படின்னா, கிறிஷோட அம்மா இந்த குடும்பத்தையே மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி யார்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலைகிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அண்ணாமலைகிட்ட போய் வீட்டில் போய் எல்லாத்துட்டையும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷோட அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பையன் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி தலையிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன், நான் கோர்ட்டு கேஸுன்னு போவேன்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிறட்டும், ஏன்னா அவங்க பக்கம் நியாயமே கிடையாது, அவங்க பக்கம் எல்லாமே தப்பு தான் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சத்தம் போடுறாரு. ரோகிணிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ரோகிணிக்கு வந்து இதில் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ரோகிணி வந்து அப்படியே மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோகிணி ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளவராக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னோட பேர் எங்கேயுமே அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முத்து வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லி இவங்க வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இல்லை, அதான் கிடையாது. ஏன்னா நாளைக்கு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. 10ஓட 11 இவங்க நின்னாங்க அப்படின்னா, அன்றைக்கி இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்கள தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட, இவங்க மேலே யாரும் தப்பு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரோகிணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இல்லாத ஒல்லாத எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி நிற்கிறாங்க. அப்போ நம்ம முத்து வர்றாரு. முத்து வரும்போது புதுசாக ஏதோ நியூஸ் சொல்ல மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக்கே ஆகாமல் கேட்குறாங்க, என்ன முத்து என்னாச்சு, கிறிஷ் உங்கள் கூட தான் இருக்கா, நம்மள என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரோகிணி தான் சொன்னாங்க. ரோகிணி வந்து மகேஸ்வரியோட ஃப்ரெண்டாம், மகேஸ்வரியா ரோகிணிக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இப்போயும் சந்தேகப்படுறாங்க ரோகிணியை. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி மேலே ஒரு சின்ன மைல்டான ஒரு டவுட் இருக்குது. இப்போயும் அந்த சந்தேகம் வந்து அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அது எப்படி எல்லாமே ஒரே விஷயத்தில் ஒரே நேர்கோட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. அப்போ கிறிஷ் விஷயத்தில் மர்மம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். இந்த இடத்துல வந்து தேங்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். அப்படி முடியாமல் இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையோட ஆழம் என்ன, எதுக்காக ரோகிணி இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும். ஸோ எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னா இப்போ மீனா உண்மையை கண்டுபிடிக்கணும். மீனாவுக்கு இந்த டவுட் வந்திருக்கு இல்லையா, இந்த டவுட்லேருந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். ரோகிணி வந்து ஃபாலோ பண்ணணும். ரோகிணி என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, இவங்களுக்கும் கிறிஸ்க்கு என்ன சம்மந்தம், ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் எந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்து மெர்ஜ் ஆகுறாங்க, எந்த இடத்துல இவங்களுக்கு 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணுங்க. அதிகபட்சம் வந்து சரி அவங்களுக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் விட்டு பண்ணாமல் ஸோ கொஞ்சோண்டு கிறிஸ்டுக்காகவே யோசிச்சு பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இல்லை அப்படின்னா ரோகிணியோட ஆட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அவங்களோட ஆட்டம் குறையவே குறையாது. யாருமே அவங்கள வந்து எதிர்க்க முடியாது, யாருமே அவங்கள கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது இவங்களால். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக இவங்களை பற்றின விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து நடக்குமே தவிர்த்து மற்றபடி ஒரு விஷயம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அடுத்து நம்ம ரோகிணி அண்ட் முத்து, நம்ம மீனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் மட்டும்தான் அவங்க மாட்டுவாங்க. இவங்க வந்து முயற்சியே பண்ணாமல் உண்மை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் இவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் கதையை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகும். கதை இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் போய்கிட்டு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, சமீப நாட்களில் சிறுகடிக்க ஆசையா இல்லை போரடிக்க ஆசையா அப்படின்னு சொல்லி தெரியலை, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கதைக்களத்தை மாற்றி எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். இவங்க வந்து கதைக்களத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ அதை மட்டும் செய்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு மனசு வரமாட்டேங்க போல். என்னடா கதைக்களத்தை மாற்றலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க செய்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்க, அதை செய்யவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுதான் மெயின். ஸோ அதை செஞ்சால் தான் மற்ற விஷயங்கள் மாறும், அதை செஞ்சால் தான் இவங்க டிஆர்பியில் இடம் பிடிக்க முடியும், அதை செஞ்சால் தான் இவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது அதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், வேறு எதனாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் கதையை கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றுனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, கேட்குறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக இன்னும் கதையை வந்து மெருகேற்றணும். இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா காட்சிகள் இருக்குது, நிறையா சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரோகிணி கதையை தூக்கி கொஞ்சமாக ஓரமாக வச்சுட்டு அடுத்த கதைக்குள்ளே போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நடக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும், ரோகிணி யார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும், ரோகிணி மாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்குன்னா அது இதுதான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி அண்ட் மீனா, முத்து இவங்க கையில் தான் இந்த சீரியல் இருக்க போகுது.
அவங்க தான் முக்கியமாக ஒரு நல்ல கீஃபகராக இருந்து அது எல்லாத்தையும் கடத்த போகிறாங்க. ஸோ அதனால் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள சேர்த்து தான் நடக்கும். இவங்க தான் இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. சரிங்க, இப்போ இதுக்கப்புறம் ரோகிணியோட இந்த பிளான் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ இவங்க அடுத்த பிளான் என்ன போட போகிறாங்க? ஏன்னா இந்த பிளான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் இவங்க இனி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது கூடிய விரைவிலே தெரிய வரும். ஏன்னா இனி அடுத்த கட்டமாக எப்படியாவது அவங்க வந்து ஃபோன் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. எப்படியாவது இவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிக்கல் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் ஃபோன் வந்து எக்காரணத்தை கொண்டும் அடிச்சிடக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஃபோன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்வாங்க. அதாவது முத்து மீனா வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பயங்கரமான சிக்கல் தான். ஸோ அதனால் ஃபோன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த எல்லை இவங்க நினைக்கிற எல்லையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நமக்கு கேள்விக்குறி. அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான்றதுனால இது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இனி காலப்போக்கில் அதுவே தான் தெரியுமா அப்படின்றது எழுதப்படாத நியதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது, நம்ம முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வந்து ஏன்னா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. இந்த முறையும் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. இந்த முறையாவது நம்ம ரோகிணிக்கு ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் உண்மை கூட. ஸோ கண்டிப்பாக வந்து தன்னை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையாவே இருக்குது. பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர எபிசோட தெரியும். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நல்லது, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாம் நல்லது. இவங்க லேட் பண்ண கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு தான் டேஞ்சர். ஏன்னா அவங்க மாட்டுறதுக்கான நேரம் எல்லாமே வந்துடும். இவங்க மாட்டிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அதனால் இவங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ரோகிணி உண்மையை கண்டுபிடித்தாக வேண்டும். சரி, நம்ம மீனா உண்மையை கண்டுபிடிச்சாகணும். நம்ம மீனா உண்மையை கண்டுபிடித்தால் மட்டும்தான் ரோகிணிக்கு இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. ரோகிணி நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காமல் போயிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரோகிணி நினைக்கிற விஷயந்தான் நடக்கும். ரோகிணி வந்து சொல்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து இங்கே எடுபடாமல் போயிடும் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ அதனால் மீனா அதுக்காகவே உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் ரோகிணியோட ஒரு சித்து விளையாட்டில் ஒன்று அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரியான ப்ரூஃப் பண்ணி எவிடன்ஸ் கிடையாதுன்றது தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரே நல்ல ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இது அவங்க வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் பெருசாக சிக்கல் கிடையாது, நமக்கும் பெருசாக சிக்கல் கிடையாது அப்படின்றது உண்மையும் கூட. பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.